Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல அவல் பயன்படுத்தி நல்ல மொறுமொறுன்னு சுவையான முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸா ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு panல 1/2 கப் அவல் சேர்த்துக்கலாம். இது வந்து தட்டை அவல் இல்லனா அந்த பூ அவல் சொல்வாங்கல, அது கொஞ்சம் திக்கா இருக்கும் பாருங்க. எந்த அவல் வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு உடைச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கணும். எதுக்காக வறுக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லைட்டாக வறுபடும் போது உங்களுக்கு அந்த மிக்சியில் வந்து அரைக்கும் போது நல்லா நைஸாக பவுடர் ஆகும். அதுக்காக தான். ரொம்ப நேரம் வறுக்கக்கூடாது, 2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், லைட்டாக இப்படி கையை தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஈஸியாக உடப்படணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நைஸான பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை ஒரு சன்னியை பயன்படுத்தி இந்த மாதிரி நல்லா சலிச்சிடுங்க. அடுத்ததாக இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடையில் விற்கிற அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். இடியாப்ப மாவு அந்த மாதிரி வீட்டில் வச்சுருப்போம்ல, அதை கூட தாராளமாக பயன்படுத்திக்கலாம். காரத்துக்காக நான் இன்றைக்கி மிளகு பொடி சேர்க்குறேன். மிளகு பொடிக்கு பதிலாக மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி, 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்குங்க. வெண்ணெய்க்கு பதிலாக நெய் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ முதல்ல தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போ கையில் இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி பிடிபடணும். அப்படியே உடச்சி விட்டிங்கனாலும் ஈஸியாக வந்து உடப்படணும். அடுத்ததாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நம்ம நார்மலாக பச்சை தண்ணி பயன்படுத்துறதை விட மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து சேர்த்து பிசையும் போது மாவு நல்ல உங்களுக்கு ஒரு சாஃப்டான பதத்துக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் முறுக்கு வந்து நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். அதாவது கடிக்கும்போது நல்ல மொறுமொறுன்னு இருக்கும், உள்ளே இறங்கும்போது சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா நார்மல் பச்சை தண்ணி சேர்த்துக்குங்க, சுடு தண்ணி சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டிங்கன்னா மாவு வந்து உங்களுக்கு இந்த பதத்துக்கு வரணும். இப்படி லைட்டாக இப்படி எடுத்து விட்டிங்கன்னா இந்த பதத்துக்கு இருக்கணும். நான் இன்றைக்கி ஸ்டார் வச்சு தான் வந்து பயன்படுத்துகிறேன். இப்போ இதில் மாவு வந்து சேர்த்துடலாம். அடுத்ததாக எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் தான் இருக்குது. ஸ்டவ்வும் நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நிதானமாக வெந்து வரும்போது அந்த முறுக்கினுடைய நிறம் வந்து வெண்மை நிறமாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஷேப்பாக வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக உடச்சி விட்ட மாதிரியே இருக்கட்டும்ன்றதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுடலாம் எல்லாமே. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இந்த முறுக்கு வந்து பார்க்குறதுக்கு வெண்மை நிறமாக தான் இருக்கும். ரொம்ப அப்படியே நல்லா அப்படியே பொன்னிறமாலாம் சிவந்து வராது, பார்க்குறதுக்கு வெண்மை நிறமாக தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் சலசலப்பு எல்லாமே அடங்கியிருக்கு பாருங்கள். நல்லா அடங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா அப்படியே எடுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்படியே பொரித்து விட்டுட்டு சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஈவினிங் நேரம் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக சூப்பராக சாப்பிடுவாங்க. செய்து கொடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு இருக்கும். அதே சமயத்தில் உள்ளே இறங்கும்போது நல்லா சாஃப்டாக ஃபீல் பண்ணுவீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த அவளுடைய டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.